வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மாஸ்க்கு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது 2-in-1 மாஸ்க்கு. நம்ம ஒரு சைடு ஒரு கலரும் இன்னொரு சைடு ஒரு கலரும் டபுள் கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே நம்ம ஒரே மாஸ்க்கே போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். இதே ஒரே மாஸ்க்லேயே டபுள் துணி வச்சு நம்ம கலந்து தைக்கும்போது இதை ஒரு நாள் போட்டுக்கலாம், திரும்ப அலசிட்டு அதை ஒரு நாள் போட்டுக்கலாம். அப்படி காம்பினேஷனாக போடும்போது அவங்க வித்தியாசமாக மாஸ்க் போடுற மாதிரிக்கு நமக்கு தெரியும். அதனால் இப்போ 2-in-1 மாஸ்க்கு எப்படி சிம்பிளாக நம்ம தைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வந்து சும்மா நம்ம டாப்ஸ் துணி தான். நம்ம சுடிதார் டாப்ஸில் மீதி இருக்கிற கிளாத்தை தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எப்படி ஒரு வாரம் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். திரும்ப அப்பப்போ புதுசாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது இந்த கிளாத்தே நமக்கு போதுமானது. குழந்தைங்க வந்து கலராக போடணும்னு விரும்புவாங்க. அவங்களுக்காண்டி இப்படி நம்ம டாப்ஸ் துணியிலேயும் நம்ம தைச்சி கொடுக்கலாம். அவங்களுக்காண்டி இதுக்காண்டி அவங்க மாஸ்க் போடணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ ரொம்ப அத்தியாவசிய தேவையாயிடுச்சு நமக்கு மாஸ்க் போடுறது. அதனால் நம்ம வீட்டிலேயே எப்படி குழந்தைகளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் எளிமையாக அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அகலம் வந்து நான் 6.25 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் 6.25, லென்த்து வந்து 10 இன்ச் எடுத்திருக்கேன். லென்த்து 10 இன்ச், அகலம் வந்து 6.25 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இது என்ன செய்கிறோம், முதல்ல லென்த்தை இப்படி மடிச்சிடுறோம். லென்த்தை ஒரு சைடாக அப்படி டபுளாக மடிச்சுட்டு திரும்ப அகலத்தை ஒரு ஃபோல்டிங் பண்ணுறோம். இப்படி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கீழே இருந்து, அதாவது இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த பக்கம் ஃபோல்டிங் நம்மளை பார்த்து இருக்கணும், கீழே ஃபோல்டிங் இருக்கணும். அதுக்கு எதிர்ப்புக்கும் எப்போயுமே கரை சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கனக்குள்ளே ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த ஃபோல்டிங் சைடில் கரெக்டாக 2 ஃபோல்டிங் இருக்கிற இடத்துல நான் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரிக்கு இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் மேலே, ஆப்போசிட்னால் கீழே கிடையாது, ஆப்போசிட் சைடில் இந்த மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து நம்ம மாஸ்கோட ஷேஃபை கொண்டு வர போகிறோம். லைட்டாக இங்கேருந்து ஒடுக்கமாக கொண்டுட்டு போயிட்டு மேலே போயிட்டு விரிவாக கொடுத்துருங்க. நல்லா பெண்டாக வேணால் போட்டுக்கோங்க. இந்த ஷேஃப் வந்து அழகாக தெரிகிற மணிக்கு. இப்போ இங்கே நம்ம ஒரு கர்வாக போட்டிருக்க மணிக்கு இங்கேயும் லைட்டாக என்ன செய்கிறோம், ஒரு கர்வ் கொடுக்குறோம். அவ்வளோதான். மாஸ்க் தைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷம் வேலை தான். நம்ம குழந்தைகளுக்கு இப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து மாஸ்க் போடுறத நல்லா விரும்பி போடுவாங்க. கலராக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே நம்ம அவங்களுக்கு தைச்சி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு மாஸ்க் சேஃப் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபோல்டிங்கில் வச்சு கட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஃபோல்டிங் என்ன செய்கிறோம், நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறோம். இப்போ பாருங்கள், மாஸ்க் வந்து இது ஒரு கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி இதை ஒன் சைடாக ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு சைடாக ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்க பார்க்கலாம். நம்ம ராங் சைடு தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த ராங் சைடை எடுத்து வச்சுக்கிடுவோம். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரிக்கு இந்த சைடும் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நல்ல அந்த 2 துணியும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏத்தரக்கமாக வந்துடக்கூடாது. ரொம்ப நிறையாவும் பிடிக்க வேண்டாம், ஒரு 1/4 இன்ச்சு அளவு பிடிச்சாலே போதும். நல்லா சேமாக 2 இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தைங்க. இப்போ இந்த ஓரத்தில் லைட்டாக நம்ம எப்போயுமே இந்த கர்வ்லாம் நம்ம தைக்கும்போது லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு அழகாக அது திரும்பி கொடுக்கும். அதே மாதிரிக்கு லேசாக கட் பண்ணிக்கோங்க. தையல்கிட்ட போகாத மாதிரிக்கு லேசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷேப் பாருங்கள், இப்படி தான் நமக்கு முகத்தில் போடும்போது இருக்கும். இந்த நல்ல பக்கமும்
இதனுடைய நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரிக்கு நம்ம பார்த்துக்கணும். நமக்கு சென்ட்ரு வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். சென்ட்ரு வந்து ஏத்தரக்கம் வந்துடக்கூடாது. சென்டரை கரெக்டாக வச்சுட்டு இதை அப்படியே இழுத்துறாமல் தைக்கணும். அதே 1/4 இன்ச்சுக்கு இங்கேயும் நம்ம பிடிச்சு அடிச்சிடலாம். சென்ட்ரு பாயிண்ட் மட்டும் மாறாமல் பார்த்துக்கோங்க. இது டபுள் சைடு யூஸ் பண்ணுற மாதிரிக்கு நான் இந்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் டபுள் ஸ்டிச் வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரிக்கு இந்த சைடும் கரெக்டாக சென்டரை பார்த்துக்கோங்க. சென்டரும் ஒன்று போல் இருக்கணும். இப்போ நம்ம முகத்தில் போடும்போது அழுத்தாமல் இருக்கும். கரெக்டாக அந்த சேமாக 2 சைடு போடும்போது கரெக்டாக வந்து முகத்தில் அது வந்து நல்லா பதிஞ்சு இருக்கிற மாதிரிக்கு இருக்கும். மேலே எந்த சைடு திருப்பிட்டுருக்கீங்களோ அதே சைடு கீழேயும் நான் தையல் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று இருந்துச்சுன்னா அப்புறம் பிறண்டும் போது நமக்கு முகத்தில் போட்டிருக்கும் போது அழுத்துற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரே சைடாக திருப்பி விட்டுட்டு போடணும். இதில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் நான். அதே மாதிரி இந்த சைடும் அதுக்கு அந்த ஓப்பன் விட்டுருக்கோம் அந்த சைடு. இதை நம்ம உள் பக்கமாக அப்படியே பரட்டி எடுத்துடலாம். நம்ம கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அந்த தையல் போட்டிருக்க இடத்துல வந்து அந்த மடிப்பு பக்கத்துலலாம் கரெக்டாக நம்ம எடுத்து விடணும். நகத்தில் லைட்டாக கீறி விட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த துணி வந்து நல்லா அமுங்கி கொடுக்கும். இப்போ இதுக்கு நம்ம சைடு இந்த எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு நான் 2 இது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த ஓரத்தில் கரெக்டாக, அதாவது நம்ம உள்ளே லைட்டாக துணியை மடிச்சு விட்டுட்டு இதை அப்படியே உள்ளே 2 கார்னர்லேயே விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முதல்ல இந்த தையல்லாம் கரெக்டாக நம்ம நல்லா நீவி கொடுத்துக்கலாம். நல்லா நெகத்தால் ப்ரெஸ் பண்ணாலேவும் நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லை இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதாவது 2 பக்கமும் துணி தெரிஞ்சிடாமல் போடணும். அடிப்பக்கம் இருக்கிறது மேலே தெரியக்கூடாது, மேல் பக்கம் இருக்கிறது கீழே தெரியக்கூடாது. அப்போ தான் போட்டிருக்கும் போது வந்து வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். நம்ம தையல் போட்டாச்சு. அதே மாதிரிக்கு கீழ்ப்பக்கம் தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 சைடுமே கார்னரில் நல்லா தையல் போட்டுக்கிட்டேன். நமக்கு பார்க்க வந்து ஃபினிஷிங் வந்து இப்படி போடும்போது நல்லா அழகாக சேஃப் இருக்கும், இப்படி போடும்போது நமக்கு அழகாக சேஃப் இருக்கும். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இப்போ நான் இந்த இலாஸ்டிக் வந்து அளந்து தான் எடுத்திருக்கேன். 6.5 இன்ச் இருக்கிற மாதிரிக்கு எடுத்திருக்கேன். இல்லை 6 இன்ச் இருக்கிற மாதிரிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இது வந்து 6.5 இன்ச் இருக்குது. 2 சைடுமே அப்படி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை என்ன செய்யணும், லைட்டாக இப்படி மடித்து விட்டுக்கோங்க முதல்ல உள்ளே. கரெக்டாக இப்படி மடித்து விட்டுட்டு 2 கார்னர்லையும் இது உள்ளே போகிற மாதிரிக்கு ஓரத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒன்று கூட தைச்சிருங்க. கரெக்டாக இது 1/4 இன்ச்சுக்கு உள்ளே போகிற மாதிரிக்கு உள்ளே பார்த்துக்கோங்க. தையல் போடும்போது வெளியில் வந்துடாமல்.
மாஸ்க்கு இது நாடா வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக 2 பக்கம் சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது பரண்டக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம வச்சிடலாம். இந்த சைடையும் கார்னர் கரெக்டாக மடிச்சுட்டு ஒன் சைடை உள்ளே விட்டுட்டு ஒன் சைடு தைச்சிட்டு இன்னொரு சைடு அப்புறமேல் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து மடிப்பு வந்து உடஞ்சிடக்கூடாது. இந்த சைடு விடும்போது அதே சேஃப்லேயே விட்டுக்கணும், பரண்டக்கூடாது. பாருங்கள், நம்ம ஃபேஸ் மாஸ்க் 2 in 1 மாஸ்க் நம்ம ஈஸியாக சிம்பிளாக தைச்சி முடிச்சாச்சு. இப்போ அது இந்த சைடு ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் போகும்போது அதே இதை திரும்ப அலசி போட்டுட்டு திரும்ப இந்த சைடு ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே 2-3 கலர் துணி இருக்கும்போது நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து இந்த கலராக மாஸ்க்குக்காண்டியேவும் டிசைனாக போடணுங்கிறதுக்காண்டியும் யூஸ் பண்ணுவாங்க. இது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அளவு வந்து சரியாக இருக்கும். இந்த வீடியோ இது இப்போ எல்லாத்துக்கும் வந்து இது நார்மலான அளவு. பெரிய ஆளுங்க போடுற மணிக்கு இது நம்ம தைச்சிருக்கோம். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு தைக்கிற மணிக்குன்னா, அதாவது ஒரு 12 வயசு 13 வயசு பிள்ளைகளுக்கு தைக்கிற மணிக்குன்னா இந்த அளவு வரும். லென்த் வந்து 8 இன்ச் எடுத்துக்கோங்க, அகலம் வந்து 5 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்து இதே மணிக்கு இப்போ நான் தைச்சி கொடுத்த மாடல் மணிக்கே நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு குட்டியூண்டு பிள்ளைகளுக்கு வந்து மாஸ்க் தைச்ச மணிக்கு ஆயிரும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. குழந்தைகளுக்கு எப்படி கலராக நம்ம வீட்டிலையே மாஸ்க்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறவங்க எவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு ஆல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.